This is lecture, an introduction to Criminal Procedure Code. I have a YouTube channel in my name, Ilango Ramsamy Advocate. If you directly go to YouTube and search my name, Ilango Ramsamy Advocate, I have posted various lectures on Evidence Act and CPC. If you want to go through all my lectures, you can go to my channel and you can see all my lectures and get benefited. என்னுடைய பெயரில் இளங்கோ ராமசாமி அட்வொகேட். இட் ஷுட் பி ஆங்கிலத்தில் யூடியூபில் ஒரு சேனல் உள்ளது. அந்த சேனலில் நான் சாட்சிய சட்டம், உரிமையியல் நடைமுறை சட்டம் பற்றி வகுப்புகள் பதிவிட்டுள்ளேன். அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றால் யூடியூப் சேனலில் தேடுதலில் சென்று என்னுடைய பெயர் இளங்கோ ராமசாமி அட்வொகேட் ஆங்கிலத்தில் டைப் செய்து பார்த்தீர்களானால் என்னுடைய சேனல் வரும். அதில் நீங்கள் என்னுடைய அனைத்து வகுப்புகளையும் பார்த்து பயனடையுங்கள் என்று கூறி, முடிந்தால் யூ கேன் சப்ஸ்கிரைப் மை சேனல். சப்ஸ்கிரைப் பட்டன், யூ ஹாவ் டு கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன். நீங்கள் முடிந்தால் அந்த சப்ஸ்கிரைப் என்று ஒரு வார்த்தை வரும் என் சேனலுக்கு, அந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் என்று வரும். முடிந்தால் அதை செய்து வழங்கும்படி தாழ்மையுடன் வேண்டிக்கொண்டு, now I am going to start the class on introduction to Criminal Procedure Code. So, the word Criminal Procedure Code. So, Criminal Procedure, Criminal குற்றவியல் நடைமுறை சட்டம். The basic, if a crime, அதாவது ஒரு குற்றம் நடந்தால், a crime is committed, then how it can be produced before the court, the crime, with regard to crime, who can do it, how can do it, after submitting the entire details of crime, what is the role of the court, and these are the basic things. What is meant by crime? So it is defined under Indian Penal Code. குற்றம் என்றால் என்ன? இந்திய தண்டனை சட்டம் அதில் எந்தெந்த செயல்கள் குற்றம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. If you have committed any of the act within the purview of Indian Penal Code, then you have committed a crime under Indian Penal Code. Or various laws are there. So various laws states that various crimes. So if that crime is committed within the purview of that act, special acts, this is the common Indian Penal Code. Some special criminal acts are there, like Vigilance and Anti-Corruption, Prevention of Corruption Act, Prevention of Dowry Harassment, Prevention of Harassment of Women. So these are some of the examples. So many criminal laws are there. So if any act is committed either under Indian Penal Code or under the special act, that should be reported to
police, or you can directly approach the court. So what is the procedure to be adopted when a crime is committed? It is laid down in the CRPC. After that is the settled law motion. ஒரு குற்றம் என்றால் என்ன? நீங்கள் என்ன செய்ய அது குற்றம் என்பதை இந்திய தண்டனை சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டுள்ளது. எந்தெந்த செயல்கள் குற்றம் என்று இந்திய தண்டனை சட்டத்தில் வரையறை செய்யப்பட்டுள்ளது. அந்த வரையறைக்குள் உங்களுடைய செய்கைகள் அமைந்தால் நீங்கள் குற்றம் புரிந்த நபராகிறீர்கள். அவ்வாறு ஒரு நபர் குற்றம் புரிந்த நபராகிறார். அதே ஒன்று சில சிறப்பு சட்டங்கள், லஞ்ச ஒழிப்பு, வரதட்சணை ஒழிப்பு, பெண்கள் பாலியல் வன்கொடுமை, அதே போன்று பெண்கள் கொடுமை, பெண் ஹாராஸ்மெண்ட் ஆஃப் உமன், இப்படி பல்வேறு சட்டங்கள், நூற்றுக்கு 1000 ஒரு 500 1000 சட்டம் கூட இருக்கலாம். அந்த சட்டங்களில் குற்றம் என்றால் என்ன என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. ஸோ இது இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் என்பது பொதுவானதாகும். சில சிறப்பு சட்டங்களை ஏற்றி அரசாங்கம் அந்த சிறப்பு சட்டங்களில் உட்பட்ட சில செய்கைகளை செய்தால் அது குற்றம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. இஃப் ஏ கிரைம் இஸ் கமிட்டட், ஒருவர் ஒரு குற்றம் செய்துவிட்டால் அந்த குற்றத்தை பொறுத்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும், யார் அதை கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், நீங்கள் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தால் அதை எவ்வாறு அந்த குற்றம் செய்யும் நபருக்கு மீது எவ்வாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும், நீங்கள் யாரை அணுக வேண்டும், யார் அவரை அணுகியும் பட்சத்தில் அவர் என்ன செய்ய வேண்டும், அந்த குற்றத்தை பற்றி அந்த நபர் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்க வேண்டும். அந்த நீதிமன்றத்தின் முன்பு அந்த குற்றத்தை பற்றிய அனைத்து விவரங்களையும் சமர்ப்பித்து அந்த செய்கை செய்த நபருக்கு தண்டனை வழங்குதல், விசாரித்து குற்றம் செய்தாரா இல்லையா என்பதை, whether he has committed an offense. So these things decided by the court, if it is brought to the knowledge of the court, by whom it should be brought. யார் ஒரு குற்றத்தை நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தலாம்? நீதிமன்றமே போய் நேரடியாக எல்லாத்தையும் விசாரிக்க முடியாது. ஸோ தேர் should be an authority to refer the crimes to the court. In general, it is international convention from the beginning of life, harmony of life, அமைதியான வாழ்க்கை. ஒரு மனிதன் பார்பாரிக், காட்டு மிராண்டி, யார் வேணாலும் எதை வேணாலும், வலுத்தவன் எது வேணாலும் செய்யலாம், எளியவன் அவனுக்கு கீழ்ப்படிந்த நடக்க என்ன வேணாலும் செய்து விடலாம் என்ற ஒரு முறை இல்லாமல் முறையற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. அனைத்து மனிதர்களும் சமம். ஒருவருக்கு ஒருவரை வஞ்சித்தோ துன்புறுத்தியோ வாழக்கூடாது. அனைவரும் தங்களுடைய பிறந்த பின் முதல் இறக்கும் வரை அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும். In order to get a peaceful life from the birth to death, so internationally it is brought international convention to maintain the law and order by each and every country. So அனைத்து உலக நாடுகளிலும் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு
அனைத்து நாடுகளும் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க வேண்டும். So it is the duty of the government to maintain the law and order. Thereby the people can get a peaceful life. That is why a crime is committed by a person. It is a matter of the government, not by individual. ஸோ ஒரு குற்றம் நடைபெற்று விட்டால் அந்த குற்றத்தை அரசாங்கம் கையில் எடுத்து அந்த குற்றம் செய்த நபருக்கு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தண்டனை பெற்று அவரை தண்டித்து திருத்த வேண்டும். அவ்வாறு அரசாங்கம் அதை கையில் எடுக்க காரணம் என்ன? இந்த உலக அளவில் அனைத்து நாடுகளும் சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்க மக்களுக்கு அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் எனும் உத்தரவாதம் தர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இட் இஸ் ஃபவுண்ட் பிளேஸ் இன் தி ஆல்சோ அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். இட் இஸ் இன்கார்பரேட்டட் இன் அவர் கான்ஸ்டியூஷன். எவரி கான்ஸ்டியூஷன் ஹேஸ் சேம். ஸோ இட் இஸ் எ கான்ஸ்டியூஷன் ரைட் டு ஹேவ் எ பீஸ்ஃபுல் லைஃப். அரசியல் அமைப்பு சட்டத்தில் நீங்கள் அமைதியான முறையில் உங்கள் சம்பாத்தியம் வாழ்க்கை அனைத்தையும் வைத்து வாழ வேண்டும். அதை அரசாங்கம் அடிப்படை உரிமையாக வழங்க வேண்டும் என்று அனைத்து நாடுகளின் கூட்டமைப்பு கேட்டுள்ளது. ஸோ ஆகவே இஃப் எ கிரைம் இஸ் கமிட்டட் இட் இஸ் டேக்கன் பை தி கவர்மெண்ட் பட் நாட் பை இண்டிவிஜுவல். ஆக ஒரு குற்றம் நடந்தால் அதனை அரசாங்கம் கையில் எடுத்துக்கொண்டு அதற்கு உண்டான தண்டனை அந்த குற்றம் புரிந்தவருக்கு தண்டனை பெற்று தந்து அந்த மேற்கொண்டு குற்றங்கள் நடைபெறக்கூடாது. இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் கிரைம்ஸ் இன் த சொசைட்டி. ஸோ ஒரு சமுதாயத்தில் குற்றங்கள் நடைபெறாமல் சமுதாயம் அமைதியாக வாழ வேண்டுமென்றால் அரசாங்கம் அதை தடை செய்ய வேண்டும். ஹவ் இட் கேன் பி டன்? இட் கேன் பி டன் the government, if a crime is committed by any person, that government comes into play. ஸோ ஒரு குற்றம் நடந்து விட்டால் அரசாங்கம் உடனே அந்த பணியை எடுத்து அந்த குற்றம் செய்த நபரின் மீது அந்த பாதிக்கப்பட்ட நபர் அரசாங்கம் எந்த துறையை வைத்துள்ளதோ அந்த துறையை அணுகும் பட்சத்தில் அந்த துறை மூலம் அந்த குற்றச் செய்கைக்கு நீதிமன்றத்தில் ஆஜர் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தட் இஸ் தி போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ எவரி government has own department like police investigation team. There is a department to maintain, to curtail the crime. Police department is meant by the police in order to maintain the law and order. So காவல்துறை என்பது அரசாங்கத்தால் தனிப்பட்ட துறையாக நிர்ணயம் செய்யப்பட்டு அந்த காவல்துறை வைத்து குற்றங்களை பொறுத்து அதை பாதிக்கப்பட்ட நபர் காவல்துறையை அணுகி அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த குற்றத்தை பொறுத்த அனைத்து சங்கதிகளையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். The duty of the government for a victim person, it should take action against the crime committed by the party and collect all the evidence and put before the court. Then the duty is taken up by the court. So the government இதில் அரசாங்க பணி என்றால் குற்றம் நடைபெறுவதை தடுப்பதற்காக காவல்துறை உருவாக்கப்பட்டு அந்த குற்றம் நடைபெற்றால் காவல்துறையை அணுகி அந்த குற்றத்தை பற்றிய அனைத்து சங்கதிகளையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்தால் நீதிமன்றம் தனது பணியை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ நீதிமன்றம் அந்த குற்றம் நடைபெற்றது என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு அந்த குற்றம் செய்தவருக்கு தண்டனை வழங்குவது நீதிமன்றத்தினுடைய கையில் உள்ளது. ஸோ நீதிமன்றம் இட் இஸ் எ செப்பரேட் பாடி, ஒன் ஆஃப் தி பில்லர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்திய அரசியல் சட்டத்தில் நீதித்துறை என்பது தனிப்பட்ட துறையாக வைக்கப்பட்டுள்ளது. இட் ஷுட் ஆக்ட் இண்டிபெண்டன்ட்லி.
it should not be influenced by any of the other people. மற்ற துறையின் கீழ் அதை கொண்டு வராமல் அது இப்போ தனிப்பட்ட துறையாக உருவாக்க காரணம் என்றால் அந்த துறை தனிப்பட்ட முறையில் செயல்பட்டால்தான் யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் நீதி வழங்க முடியும். ஸோ தட் இஸ் தி ஃபண்டமெண்டல் ஆஃப் தி கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். இதுதான் குற்றம் பற்றிய கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. தட் இஸ் தி மெயின் ஆப்ஜெக்ட் ஆஃப் தி கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். So these are also the criminal procedure code prescribed. So the criminal procedure code prescribed how a crime can be dealt by the police. After the submission by the police people to the court, how a court can handle the case. These are the procedure to be followed. So the procedures are separate, enacted as a separate law, that is called criminal procedure code. So ஒரு குற்றம் நிறைவேற்றால் அதை எவ்வாறு துவக்குவது, போலீஸ் துறையில் எவ்வாறு அதை துவக்குவது, அதை துவக்கிய பின்னிட்டு காவல்துறை அதை எவ்வாறு நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும், அதை சமர்ப்பித்த பின்பு நீதிமன்றம் என்னென்ன நடைமுறையில் அந்த வழக்கினை கையாள வேண்டும் என்பதை பற்றி கூறப்படுவதுதான் குற்றவியல் நடைமுறை சட்டம். ஸோ த ப்ரொசீஜர் to be followed after the commission of crime. What is the powers of the police? What is the powers of the court? So the role of government is it should maintain the department of police. So that is the role of காவல்துறை என்பது அரசாங்கத்தினால் கட்டுப்பட்டு வைக்கப்படுகிறது. ஆனால் நீதித்துறை என்பது அரசியலமைப்பில் தனிப்பட்ட முறையில் வைக்கப்பட்டு அது தனித்துவம் வாய்ந்ததாக இந்திய அரசியலமைப்பின் மூன்றாவது தூண், 3 தூண்களில் ஒரு தூண்களாக இருந்து நீதிமன்றம் ஒன்று இல்லை என்றால் காட்டு மிராண்டி வாழ்க்கைக்கு சென்றுவிடும். ஆகவே அமைதியும் சொத்துக்களை அனுபவிக்கவும் அமைதியான முறையில் சம்பாதித்ததை வேண்டுமென்றால் சமுதாயத்தில் குற்றச் செயல்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும். அதை தடுப்பதே காவல்துறை மற்றும் நீதித்துறையின் வேலையாகும். அரசாங்கம் காவல்துறையினை வைத்து கொண்டுள்ளது. ஆனால் நீதித்துறை தனிப்பட்ட துறையாக மாற்ற வைக்கப்பட்டுள்ளது. ஸோ கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் prescribe what is the procedure to be followed if a crime is committed. So the first chapter containing the chapter of the criminal procedure code, the first chapter criminal procedure code preliminary, that is the so many preliminary trial under so many sections are up to 4 sections, 5 sections are there. Then preliminary முதல் நிலை என்னென்ன என்பதை பற்றி குறிப்புகள் உள்ளது. Then constitution of the courts and of offices. So it is the constitution of the court. என்னென்ன வகையான நீதிமன்றங்கள் உள்ளது, அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு குற்றத்தை in order to deal with cases, what are the kinds of courts are available. So the classes of courts and the powers of the judges, which court can deal with which offense,
grave offence can be dealt by separate court. Some lower offence, lesser grave offence can be dealt by some other court. So what is the punishment can be given by a judge, the powers of the judges, constitution of the court, who are the officers of the courts, and thereby powers of the court. Likewise, police, what is the powers of the police, how a arrest and summons can be made, so arrest of the person, so how to get appearance before the court to produce a person, then security for then public order maintenance, and how the investigation to be done. Chapter 12, first information with regard to what is the procedure to conduct an investigation, and the jurisdiction of criminal courts inquiry and trial. So what is the jurisdiction? Condition request for initiation of proceedings. ஒரு வழக்கினை துவக்குவதற்கு என்னென்ன அடிப்படையாக வேண்டும், நீதிமன்ற அதிகார வரம்புகள் என்ன, காவல்துறை எவ்வாறு ஒரு வழக்கினை பதிவு செய்து புலனாய்வு செய்ய வேண்டும், எந்தெந்த நீதிமன்றங்கள் உள்ளன, எத்தனை வகையான நீதிமன்றங்கள் உள்ளன, எந்தெந்த நீதிமன்றங்களுக்கு என்னென்ன அதிகாரம், அந்த நீதிமன்றத்தில் யார் யார் அலுவலராக பணிபுரிகிறார்கள், அப்போ நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரம் உள்ளது, ஒரு நபரை எவ்வாறு கைது செய்யவிட வேண்டும் என்று உள்ளது. அதே போன்று எவ்வாறு ஒரு விசாரணை ஆரம்பிப்பது, how a proceedings in criminal court starts, how a charge can be framed, so what is the crime committed, how it can be framed, and what is the mode of trial. So various courts are there. There are sessions court and magistrate courts. So ஒரு குற்றச்சாட்டு எவ்வாறு நீதிமன்றத்தினால் ஒரு நபரின் மீது எழுப்பப்பட வேண்டும், எவ்வாறு விசாரணை காவல்துறை நீதிமன்றத்தில் வழக்கை சமர்ப்பித்த பின்னிட்டு ஆரம்பிப்பது, அதுபோன்று எந்த வழக்குகளை எந்த நீதிமன்றம் எந்த முறையில், அதாவது அமர்வு நீதிமன்றம், நடுவர் நீதிமன்றம், இவர்கள் எந்த முறையில் அவர்கள் வழக்கினை விசாரணை செய்ய வேண்டும், அதே போன்று என்னென்ன பொதுவான நடைமுறைகள், விசாரணை செய்வதற்கு பொதுவான நடைமுறைகள், அண்டு அந்த என்னென்ன குற்றங்கள் நீதித்துறை செயல்பாட்டில் என்னென்ன குற்றங்கள் நீதித்துறை பாதிக்கும் வண்ணம் செய்தால் அதை எவ்வாறு தீர்வது, தீர்ப்பு எவ்வாறு வழங்குவது, அதே போன்று மேல்முறையீடு, மறுசீராய்வு, அப்பீல், ரெஃபரன்ஸ் என்றது மறுசீராய்வு, வழக்கினை எவ்வாறு how to transfer a case, எவ்வாறு மாற்றுவது, how the conviction can be executed, ஒரு தண்டனை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு அதனுடைய நடைமுறை என்ன. ஸோ a person after the arrest, how to get the bail, பிணை எவ்வாறு வழங்கப்பட வேண்டும். ஸோ likewise these are the basic things are found in the CRPC. So if you want to conduct a case, if you want to be a judge, criminal side, if you will be posted as a judge, you must know thorough with the procedure to be followed. Likewise, if you want to practice in criminal side, you must thoroughly read the criminal procedure code. Without knowing the procedure to be followed by the police, by the courts, what are the powers of the court, how to approach the court, which case can be dealt by the police, which case can be
dead by a private complaint. That is the Tani Pugar. So, who is the complainant in each and every case? So, the basic law, if you want to know, then only you can practice in criminal side. So, in order to practice in criminal side, you must know what is crime. You should read thoroughly IPC. And what is the punishment available in the Indian Penal Code, or what is crime stated in the special law. So, what is the punishment awarded in the special law, and which offence can be dealt by which court. So, these are the fundamentals. So, if you want to practice in criminal side, you must know the evidence acts. So, in order to practice in criminal side, you must know IPC and special laws specifically, and Evidence Act and CRPC. These are the basic laws. Then only you can thrive in the criminal side. So, without knowing these laws, either you could not be an advocate or a judge in criminal side. So, if you want to be either a criminal lawyer or to be a judicial officer, you may be posted in both sides. You may be posted as a criminal courts and also civil courts. Certain courts has power to deal with both civil and criminal. So, if you are posted higher courts like district courts, you have to deal with the both civil and criminal. Sub-court is also assistant sessions. So, you have to deal with both criminal and civil. Only in the lower side, there is separate forums for civil and criminal, magistrate level and municipal level. For civil side, municipal level. For criminal side, magistrate. They are one and equal post. So, if you want to practice CRPC, want to in criminal side, so you have to read thoroughly. So, there is a schedule in the CRPC, that is the schedule 1, I think. So, you must know what is the schedule. The schedule 1 prescribes what is the offence of Indian Penal Code, that is the schedule 1. If you go through the schedule 1, whenever you are going to deal with a case, if a party comes, these are the offences are committed as per the FIR or in the charge sheet. So, if you want to know the forum of court, likewise whether it is bailable or non-bailable, and whether which court has power to try the case, what is the punishments. So, these things are available in the first schedule of the CRPC. முதல் அட்டவணையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை நீங்கள் அடிப்படையாக வைக்க வேண்டும். அதில்தான் இந்திய தண்டனை சட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பிரிவும், அதாவது basic things you must know. There are 2 laws are there in criminal side. One is definition. What is meant by crime? It is defined by certain sections. Then what is the punishment for the crime committed? That is the penal clause. One is definition clause, another one is penal clause. ஸோ ஒரு சட்டம், இந்திய தண்டனை சட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு குற்றம் என்பது வரையறை செய்யப்படுகிறது.
ஒரு பிரிவில் இதுதான் குற்றம் என்று it is defined. These are the acts are called as crime. And some other section it provides what is the punishment to be awarded. ஸோ ஒரு பிரிவில் எல்லா சட்டங்களிலும் ஒரு பிரிவில் அதனுடைய வரையறை, இந்த செய்தால் இது குற்றம் என்று வரையறை செய்யப்பட்டுள்ளது. அதற்கு என்ன தண்டனை என்பதற்கு தனி பிரிவு உள்ளது. ஸோ வரையறை definition clause cannot be used to try a case. It can be used only for proof. But for charge you have to use the penal section. ஸோ ஒருவருக்கு குற்றச்சாட்டு வணையப்பட வேண்டும் என்றால் தண்டனை பிரிவை மட்டும்தான் குற்றச்சாட்டு வணையப்பட முடியும். வரையறை பிரிவு, அதாவது டெஃபினேஷன் கிளாஸ் வச்சு குற்றச்சாட்டு வணையக்கூடாது. ஸோ யூ மஸ்ட் டிஸ்டிங்விஷ் வாட் இஸ் தி டெஃபினேஷன் செக்ஷன், வாட் இஸ் தி பீனல் செக்ஷன். வித்தவுட் நோயிங் தி பேசிக், a charge can be framed under section penal section but not definition section. ஒரு பிரிவில் வரையறை செய்யப்பட்டிருக்கும், ஒரு பிரிவில் அதற்குண்டான தண்டனை இருக்கும். அந்த தண்டனை பிரிவில் மட்டும்தான் குற்றச்சாட்டு சாட்ட முடியும். ஆனால் அந்த வரையறை பிரிவுக்குள் உங்களுடைய செய்கை வருகிறதா, அதெல்லாம் நிரூபிக்கப்பட்டதா என்பதை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த வரையறைக்குள் உங்கள் செய்கை வருகிறதா என்பதை நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். ஸோ வாட் ஆர் தி ஆக்ட்ஸ் committed by you, whether it is within the purview of that particular definition section, then the punishment will be awarded as per the penal clause. ஸோ உங்களுடைய செய்கை அந்த குற்ற வரையறைக்குள் வருமானால் அந்த குற்றம் புரிந்தவராக நிரூபிக்கப்பட்டால் அதற்கு அந்த தண்டனை பிரிவில் என்ன தண்டனை கொடுக்கப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையில் தண்டனை வழங்கப்படுகிறது. ஸோ யூ மஸ்ட் டிஸ்டிங்விஷ் தி பேசிக். அண்ட் வி ஆர் கம்மிங் டு தி ஃபஸ்ட் ஷெட்யூல். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல் முதல் அட்டவணையில் பார்த்தீர்களானால் அதில் என்னென்ன குற்றம், அதற்கு தண்டனை என்ன என்பதும், அது நீதிமன்றத்தால் நேரடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளலாமா, அது பிணையில் விடத்தக்க வழக்கா, எந்த நீதிமன்றத்தால் அது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற குறிப்புகள் அடங்கியிருக்கும். ஸோ if you are come across a case having these are the sections, directly you can go to first schedule. So what is the punishment, what is the nature of bail, whether it is a cognizable offense, which court can be tried. These are the basic things, whether it is a bailable or non-bailable, cognizable, non-bailable, what is the punishment, which court it can be tried. These things are available in the schedule for all IPC sections. So you must know, whenever you are coming with a case, what is the offense mentioned in either the charge sheet or in the FIR. You can go through the first schedule, where we have to buy bail application, which court has power to deal with the case. These things you must know first, then only you can proceed with the case. So the first schedule is the main for practicing in criminal side. And also second schedule gives various forms. A summon, what is the form of summon, warrant, what is the form of warrant. So various forms are available. படிவங்கள், குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பயன்படுத்தப்படும் படிவங்கள் அனைத்தும் இரண்டாவது அட்டவணையில் உள்ளது. ஒரு அழைப்பாணை என்பது எந்த வடிவத்தில் இருக்க வேண்டும், ஒரு வாரண்ட் என்பது என்ன மாதிரி அமைப்புடையதாக இருக்க வேண்டும், ஒரு பிணை பத்திரம் பெயில் பாண்ட்
எப்படி இருக்க வேண்டும், அப்புறம் இந்த மாதிரி பல்வேறு படிவங்கள் உள்ளது. அது அந்த படிவங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி குற்றவியல் நீதிமன்றங்களால் என்னென்ன படிவங்கள் பயன்படுத்த வேண்டும், அந்த படிவங்களின் மாதிரி அனைத்தும் 2வது அட்டவணையில் உள்ளது. ஸோ நீங்கள் அந்த படிவம் பயன்படுத்தப்படுகிறதா, அந்த படிவத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபண்டமெண்டல்ஸ் வித் regard to the criminal procedure code. This is the introduction class. So I will conclude this class with this introduction. Next class we can see what is CRPC, and onwards I will explain. I will give my lecture in other portion. Thank you for watching.